வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒரு மைக் இருக்குங்க, புது மைக் லார்க் மேக்ஸ் 2. ஸோ இது எதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த பாட்காஸ்ட் வீடியோஸ் பண்ணும்போது 2 பேருக்கும் மேலே இருக்கும்போது நம்ம அந்த 2 மைக் எப்பயும் யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த லார்க் ஹாலிலேண்ட் மைக் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், M2. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 சைடில் இருக்கிறவங்க கிட்ட தான் கொடுக்க முடியுது. நடுவில் இருக்கவங்களோட வாய்ஸ் வந்து கேப்சர் ஆகாது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நடுவில் இருக்கவங்க பேசினாங்கன்னா வால்யூம் கம்மியாக இருக்கும், 2 சைடில் இருக்கிறவங்க பேசினாங்கன்னா வால்யூம் அதிகமாக இருக்கும். சரி, நம்ம ஓவராலாக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா, நடுவில் இருக்கவங்க பேசுகிறது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக கேட்டால், சைடில் இருக்கிறவங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப லவுடாக கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இம்பேலன்ஸ் வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அண்ட் ஓவர்லேப்பிங் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதை ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது இந்த லார்க் மேக்ஸ் 2 ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா 4 டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ஒரு ரிசீவர். ஸோ ஆக மொத்தம் நான் எதுனா கேமராக்கான ரிசீவரும் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ரிசீவரும் இருக்குது. ஆக மொத்தம் 4 பேர் இண்டிவிஜுவலாக 4 மைக் யூஸ் பண்ண முடியும் அட் அ டைம். ஸோ சூப்பரான விஷயம் இல்லை. அப்போ 4 பேர் கூட இனிமேல் ஒரே வீடியோவில் வர முடியும், வேறு லெவல். ஸோ அதுதான் வந்து பிளானு. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு எப்பயும் விற்றுக்கிட்டு இருக்குது, 39,999 விற்றுக்கிட்டு இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஒரு 1,500 ரூபாய் ஆஃபரில் இருந்தது. அண்ட் நோ காஸ்ட் இஎம்ஐ இதெல்லாம் அவைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,500 ரூபா வரைக்கும் கம்மியாச்சு. ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் நாங்கள் வாங்கலான்னு முடிவு பண்ணோம். நம்ம டீமில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே இப்போ இதை பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்பர் ஆஃப் ப்ரெசன்டர்ஸ் இன் சிங்கிள் வீடியோ டிஸ்கஸ் பண்ணும்போது 2க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து அடிக்கடி வர மாதிரி இருக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் கோளாறு ஆகுது. ஓகேங்க, ஸோ நீங்களும் இந்த மைக் வாங்கணுமானா அப்படிலாம் இல்லை. நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அந்த லார்க்கு, இதுவே மோர் தென் எனஃப். அண்ட் மைக் இருக்கும்போது ஆடியோ எப்படி இருக்குது, அண்ட் மைக் இல்லாதப்ப இதே சுச்சுவேஷன் இதே இடத்துல ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான சாம்பிள்ஸ்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இங்கே ரிசீவரை உருவி விட்டேன்னா டேரெக்டாக ஐஃபோனோட மைக்ரோஃபோன்லேயே கேப்சர் ஆகும். அப்போ எவ்வளோ நாய்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போது வேர்சஸ் மாதிரி மேக்ஸ் 2ல் ஆடியோ இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா, குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுதா? ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நாய்ஸ் ஐசோலேஷன், நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது, சப்ரஸ் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது எல்லாத்தையுமே நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்துடலாமா? பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் ஹாலிலேண்ட் அப்படிங்கிற பிராண்டிங்கை நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் அந்த ஓவரால் செட்டப் அந்த சார்ஜிங் கேஸோட சேர்த்து நம்ம அந்த பிக்சரியல் ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். கீழே வந்து லார்க் மேக்ஸ் 2 ஒயர்லெஸ் லேவலியர் மைக்ரோஃபோன் சிஸ்டம் காம்போ ஆஃப் 4% வெர்ஷன் அப்படின்னு போட்டிருக்கா. அண்டு சைடில் வந்து மாடல் நேம் இருக்குது, அண்ட் இந்த சைடில் வந்து பிராண்ட் நேம் இருக்குது. அண்டு பாட்டமில் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மியாக இருக்குது. அண்ட் அப்படியே ரிவர்ஸில் பார்த்தா அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்க முடியும். ஸோ இதில் 32 பிட் ஃப்ளோட் இன்டர்னல் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் M2ல் உங்களுக்கு ஸ்டாண்டலோன் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. எப்படி சொல்ல வரேன்னா, நீங்கள் டேரெக்டாக மைக்கில் ஆடியோ கேப்சர் பண்ண முடியாது. 4 டிரான்ஸ்மிட்டர் அண்ட் 1 ரிசீவர், பயனரிங் 32 பிட் ஃபுல் செயின் ஆடியோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, டைம் கோட் இருக்குது, 14 கிராம்ஸ் இன்விசிபிள் ஃபிட்டு, 340 மீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்சு. அப்புறம் உங்களுக்கு நேனோ கோட்டட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஓவராலாக பார்க்கலாம். ஸோ இதில் என்ன ஹைலைட்டுனா, இங்கே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தேன், நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தனோ இல்லாட்டி இங்கேயா? எஸ், இங்கே பார்த்தேன். இங்கே பாருங்களேன், மேடு ஃபார் ஐஃபோன் ஐபேட். அப்போ ஆண்ட்ராய்டில் இருக்கிறவங்களுக்குலாம் யார் தாண்டா மைக் பண்ணுவீங்க பாவிகளா? ஓகே, இதை அப்படியே பிரிச்சோன்னு வைங்க. ஓகே, ஓப்பன் செய்து விட்டோம். We are here for you Holyland. ஆஃப்டர் சேல் கார்டா இது? நன்றிகள். அது என்னன்றதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மொத்தமாக ஒரே செட்டப்பாக உள்ளேருந்து கெட்டப்பாக வராங்க, எதுவும் கீழே விழுந்துடக்கூடாது. ஓகே, ஸோ வேறு எதுவும் பாக்ஸில் இல்லை. கேரிங் போச் மாசாக இருக்கும் போல இதில். ஹாலிலேண்ட் ஓகே, சார்ஜிங் கேஸ் இது இருக்குது, 2 மைக் வெளியில் இருக்குது. பாருங்க, ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ அட் அ டைம் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, வெளியில் எங்கேயா போகும்போது 2 மைக்கை வந்து கேஸ்குள்ளேயே வச்சு கேரி பண்ணிட்டு போக முடியும். அப்போ மைக்கை நான் சார்ஜ் போடுறதுக்கு இதில் அதாவது இந்த கேஸை யூஸ் பண்ணி தான் நான் சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். டைப் சி ஏதாவது இருக்கா? DJI மைக் வந்து நம்ம டைப் சி இது இருக்கே. அப்போ நான் இது வழியாகவும் சார்ஜ் போடலாங்க. ஒரு 10 வாட் அடாப்டர் இருந்ததுன்னா போதும், டைப் சியில் கனெக்ட் பண்ணி நான் சார்ஜ் போட்டுக்கலாம். கேஸில் இருக்கிற 2 இது வந்து கேஸ் வழியாகவே போக பின்னில் சார்ஜ் ஏறிடும். கேஸில் இல்லாத 2 மைக்கை வந்து நான் என்ன பண்ணலான்னா வெளியில் வச்சும் சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த புஸ் நாய்க்குட்டி இருக்கான்னு பார்க்கணுங்க, ஏன்னா வின் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ப்ளேஸ் பண்ணுறேன். லைட் எரியுதா? சரி, அந்த பிளாஸ்டிக் ஃபிலிம்ஸ் போகோ பின்னோடு இருக்கக்கூடிய கனெக்ஷனை வந்து துண்டிக்க உதவக்கூடிய இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் பிச்சு தூர போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதையும் நம்ம ஸ்டாண்டலோனாக சார்ஜ் பண்ண முடியும். ப்ளஸ் அதே சமயம் அதில் இருக்கிற டேட்டாவை காப்பியும் பண்ண முடியும். அண்டு டைப் சி
உங்களுக்கு வந்து ஓவராலாக எல்லாத்துக்கும் டைப் சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இப்போ காட்டுது பாருங்கள். மைக் 4, மைக் 2, அப்போ வெளியில் மைக் 3, மைக் 1 இருக்குது போல். ஓகே. ஓ, இதுவும் சார்ஜர் தான் என்ன? இல்லையே. ஓ, தலைவன் ஏறுறான். ஓகே, கேமராவுக்கான ரிசீவர் யார்? நீ தான் ரிசீவரா? ஆமாம். ஓகே, கேமராக்கான ரிசீவர் இது தான். ஓகே, ரைட்டு. ஸோ இதெல்லாம் சார்ஜ் ஏறிட்டுருக்கா. எக்ஸ்ட்ரா மைக் பார்ப்போம், வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் அந்த பவுச்சில். ஸோ இதாங்க அந்த 2 மைக்கு வெளியில் இருந்தது. ஸோ அந்த 2 மைக்கு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மைக்ரோஃபோனில் முக்கியமாக ஏஎன்சி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தாகணும். இன்னும் உள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஓகே, மாய்ஸ்சர்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சிலிக்கா ஜெல் இருக்குது. ஆஹா, இது யார்? சரி, ஒன்று ஒன்றா என்னென்னு பார்ப்போம். 3.5 to 3.5 இது வந்து கேமரா ரிசீவருக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ C2C கேபிள், நல்ல குவாலிட்டியான கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் அப்படியே உள்ளே ப்ளேஸ் பண்ணுவோம் இந்த சைடில். ஏங்க அந்த புஸ் நாய்க்குட்டின்னு நினைக்கிறேங்க இது. அதே தான், 4 செட் ஆஃப் புஸ் நாய்க்குட்டி இருக்குது. லைட்னிங்கில் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா அந்த கேமராக்காக ஒரு ரிசீவர் சொன்னேன் தெரியுமா, அதை வந்து லைட்னிங் ரிசீவராகவும் மாற்றி யூஸ் பண்ணலாம். அதுக்கு இதில் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பிரித்து இந்த கேரிங் பவுச்சில் போட்டாலே போதும். இது வேறு பீதுங்க. ஸோ கேமராவுக்காக இருக்கக்கூடிய அந்த ரிசீவர் இருக்கு இல்லையா, அதில் நான் அந்த டைப் சி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டு லைட்னிங் வந்து நான் பழைய ஐஃபோன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரில். ஹாலி லேண்ட் இதையும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து நான் இண்டிவிஜுவல் மைக்கில் கனெக்ட் பண்ணேன்னு வைங்களேன், கீழே கனெக்ட் பண்ணிட்டேன்னா, நான் நார்மலாக ரெகுலர் மைக் ஏதாவது நல்ல பிராண்டட் மைக் வச்சுருக்கேன், ஒயர்டு மைக் வச்சுருக்கேன், அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ரிசீவரை இந்த டிரான்ஸ்மிட்டரை நான் எங்கேயோ பாக்கெட்லேயோ எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு ஒரு கேபிளை மட்டும் கீழேருந்து 3.5 mm கொடுத்து அதுலேருந்து நான் அந்த மைக்கோட கேபிள் மட்டும் கழுத்துக்கிட்ட கொண்டு வந்து மாட்டிக்கலாம். ஸோ சூப்பர். இது ஒரு 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை என்னடா அது கிளிப்பு மட்டும் தானான்னு யோசித்தேன். இல்லையா, மேக்னெட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நீங்கள் மேக்னெட் யூஸ் பண்ணும்போது மைக் வந்து அடி வாங்காமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த ரப்பர் குஷனுக்கானதும் கொடுத்துருக்காங்கங்க. ஓகேயா, இங்கே பாருங்கள். ஓகே, ரைட்டா. எப்பயும் மாதிரி ஹாலி லேண்டுன்னு எக்ஸ்டர்னலாக ஸ்டிக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். பொதுவாக நான் டிஜே மைக் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, அந்த மைக்லேயே மேக்னெட் ஒட்டுறதுக்கான ஒரு பொசிஷன் இருக்கிறனால 2 மைக்கும் கீழே எடுத்து வச்சா ஒட்டிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்களா, மல்டிபிள் ஸ்பாட்ஸில் வந்து மேக்னெட்டும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இடையில வந்து ஒரு சின்ன கேப் இருக்கணும்னு சொல்லி பிளாஸ்டிக் பீஸ் வச்சுருந்தாங்க. ரைட்டு. ஸோ இன்னும் மீதி 2 மைக் இருக்கு இல்லையா, அதுலேயும் அதை மாட்டிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஆக மொத்தம் மைக்கில் நான் அந்த அடிஷ்னல் மேக்னெட்ஸ்லாம் ஒட்டினா என்னால் வந்து சார்ஜிங் கேஸில் ப்ளேஸ் பண்ண முடியலை. அப்படி அது எப்பயுமே ஒட்டியிருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா சார்ஜிங் கேஸில் ப்ளேஸ் பண்ணுற ஐடியாவை நான் தவிர்த்து விட வேண்டும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கிளிப் ஆன் டிசைனுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கா, எப்படி ப்ளேஸ் பண்ணுறோமா, வச்சு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான், மாட்டிக்கிச்சு. ஸோ நார்மலாக அவுட்டோரில் நம்ம வீடியோ எடுக்கும்போது இந்த புஸ் நாய்க்குட்டியே போதுங்க, ஜாலியாக நம்ம வீடியோ எடுக்கலாம். ஸோ காற்றோட இம்பேக்டை ஓரளவுக்கு இது நல்லா ரெடியூஸ் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஆடியோ குவாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ தொடர்ந்து நடக்கும். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த மைக்குக்கு இந்த புஸ் நாய்க்குட்டி. ஓகேங்க, ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் வந்து லார்க் M2 நம்ம பழைய மைக், அதில் தான் நீங்கள் இப்போ லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேன்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அண்ட் மைக் வந்து உள் பக்கமாக வச்சுருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இதில் நாய்க்குட்டி முடி அந்தளவுக்கு ஈஸியாக ஒட்ட முடியல. பட் இதில் வந்து ஈஸியாக பண்ண மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது எந்தளவுக்கு இம்பேக்டை ஏற்படுத்துதுங்கிறது இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மைக் இல்லாமல் அதே ரூமில் அதே இடத்துல நான் ஆடியோ கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் எந்தளவுக்கு அப்போ ஒரு யூஸ்வலாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ புது மைக்கில் நான் இன்னும் ஏஎன்சி ஆன் பண்ணல. ஏஎன்சி ஆன் பண்ணோன்னா இந்த சைடில் ஒரு பட்டன் இருக்குது, அதை நான் அழுத்தினா க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ இப்போ க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இப்போ வந்து வாய்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அண்ட் ஏதாவது மைல்டு நாய்ஸ், நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். மைல்டு நாய்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது ப்ரோ, ஆனால் இப்போ இல்லை, அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசம் ஃபீல் பண்ண முடியுதா? பிரித்து மெஞ்சிருச்சிங்க, வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கு, பட் அதோட நாய்ஸே இல்லை. அதுவும் ஏஎன்சி ஆன் பண்ணதுக்கப்புறமா என்னோடய வாய்ஸும் வந்து பெரிய அளவில் கிடலையே. கிட்டத்தட்ட 99% ஆஃப் மை வாய்ஸ் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. வேறு லெவல். குட் ஒர்க் ஹாலி லேண்ட்.
ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் நம்ம ஹார்ஷாக மைக்கு யூஸ் பண்ணதே இல்லை. பட் நம்ம அதிகமாக மைக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு நாளைக்கும் நான் பேசாத பேச்சா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண லேக் M2க்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரலைங்க. இத்தனைக்கும் தெரியாமல் ஒரு 2-3 தடவை கீழெல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் எதுவும் ஆனதில்லை, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இது ஆடியோ குவாலிட்டியில் அது இந்த புது மைக் மேக்ஸ் 2 வேறு லெவலில் இருக்குன்னு மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் செக் பண்ணி பார்த்தேங்க, அவுட்டை செக் பண்ணி பார்த்தேன், அதனால தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த புஸ் நாய்க்குட்டி இல்லைன்னா அப்பயும் வந்து நாய்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஏன்னா ஃபேன் நாய்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஐயா நீங்கள் வாங்க. ஓகே, எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஏதாவது வித்தியாசம் ஃபீல் ஆகுதா? நல்லா இருக்கா? அதே மாதிரி தான் ப்ரோ இருக்குது. அப்படி இல்லைனா வந்து ஃபேன் நாய்ஸ் இப்போ இதில் வந்து ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இன்னும் நான் தெளிவாக ஃபேனுக்கு கீழே வரேன், நேராக கீழே. ஸோ இப்போ ஏதாவது அந்த காற்றுனால ஏதாவது நாய்ஸ், ஏதாவது எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஏதாவது ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குது இப்போ ஆடியோ? அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஒரு 4 பேர் ஒன்றா உட்காந்து பேசணும்னா இப்போ இன்னும் பெட்டராகவே சின்க்ரோனைஸ்டாக செம்ம ஜாலியாக பேச முடியும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு மாதமாவது நான் யூஸ் பண்ணிட்டு எல்லா சுச்சுவேஷனையும் அது எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். முக்கியமாக பழைய ஐஃபோனில் லைட்னிங் யூஸ் பண்ணி நான் வந்து சப்போஸ் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் அப்போ வந்து எனக்கு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இதெல்லாம் எந்த அளவுக்கு ப்ராப்பராக சின்க்ரோனைஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஆகும்போது இது வந்து ப்ரோக்ராம்டாக இருக்கும் ப்ரோ. எப்படின்னா இந்த 4 டிரான்ஸ்மிட்டரும் இந்த ரிசீவரோட பேர் ஆகி ஒர்க் ஆகிற மாதிரி அவங்க சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டே ஃப்ளாஷ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அடுத்து என்னென்னா, ஒரே நிமிஷம் பாருங்க, நான் அப்படியே கையில் எடுத்துக்கிறேன் அண்டு புஸ் நாய்க்குட்டியை மாட்டிடுறேன். அண்ட் இந்த இடத்துல ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் டைப் சி போர்ட் இருக்குது பார்த்தீங்களா? டைப் சி போர்ட் இருக்கிறனால நான் டைப் சி போர்ட்டை நான் இப்போ அதான் கனெக்டரை வந்து ஏதாவது சிஸ்டம்லேயோ பிசிலேயோ கனெக்ட் பண்ணேன்னா உள்ளே வந்து ஒரு மெமரி இருக்கும் பேசிக்காக. அது எவ்வளோ ஜிபி அப்படிங்கிறத கூட நான் சொல்கிறேன். ஒரு 18 செகண்ட் ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3.6 MB இருந்தது. வேவ் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அண்டு ஃபைல் குவாலிட்டி அல்ட்டியாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்டர்னல் ஸ்டோரேஜ் 7.88, அதை கிட்டத்தட்ட 8 ஜிபின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஸ்டாண்டலோனாக நிறைய வீடியோஸ்லாம் பண்ணணும்னு நினச்சி பிளான் பண்ணிங்கன்னா கூட பட்டை கலப்பலாங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் நான் என்ன பண்ணலான்னா, ஸ்டாண்டலோனாக ரெக்கார்ட் பண்ணலாம். எனக்கு ரிசீவரில் எதுவுமே இல்லை அப்படின்னாலும். இப்போ நான் யாராவது இன்டர்வியூ எடுக்க போகிறேங்க, அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ரிசீவரே இல்லாமல் நான் போய்ட்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஃபோனை வச்சு நான் வீடியோ எடுத்தாலும் 4 ஃபோன்லேயுமே நாய்ஸோடு சேர்ந்து என்னோட வாய்ஸ் கேப்சர் ஆகிருக்கும், கெஸ்ட்டோட வாய்ஸும் கேப்சர் ஆகிருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணலான்னா, இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இங்கே ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ 4 மைக் இருக்குது நம்மகிட்ட. 2 பேர் அதை என் கூட யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னும் போது நாங்கள் 2 பேரும் இந்த ரெக்கார்ட் அப்படிங்கிற பட்டன் அழுத்திட்டோம்னா இங்கே ரெட் எல்இடி பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, அதாவது ரெட் எல்இடி இப்போ ஆனில் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஸ்டாண்டலோனாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது நான் இந்த ஃபைலை மட்டும் என்ன பண்ணலான்னா, 2 மைக்ரோஃபோனில் இருக்கிற ஃபைலையும் டைப் சி போர்ட் வழியாக கனெக்ட் பண்ணி அந்த ஆடியோ ஃபைலை எடுத்து எடிட் பண்ணும்போது இந்த ஆடியோ நான் யூஸ் பண்ணிக்கலாம். சமல்ல. ஸோ இதெல்லாம் டிஜேயில் இருக்குங்க. பட் என்ன, அந்த ஏஎன்சி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஏஎன்சி பட்டையை கலப்புதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எப்படியா இருந்தாலும் நான் வந்து லாங் ரனில் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு 1 மந்த் கழிச்சு உங்களுக்கு இன்னும் டீப் டேட்டா கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இந்த மைக் ரிலேட்டடாக இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதையும் அட்ரஸ் பண்ண ரொம்ப விரும்புகிறேன். ஏன்னா மைக்ரோஃபோன் டெய்லி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி வரதும் இல்லை. எங்களுக்கு வெறும் கிளைகள் கிடையாது, இருப்பது எஸ்பஸ் சேனல் மட்டுமே. பார்க்கலாங்க இன்னொரு பதிவில். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பாய்.